இல்ல ராஜாஜிக்கு கட் அவுட்டு, டாக்டர் ராமதாஸுக்கு கெட் அவுட்டான். அவருக்கு அம்பேத்கர் விருது நாங்கள் கொடுத்தோம், குடிதாங்கி என்று சொன்னோம். எந்த மேடையிலாவது இந்த மது ஒழிப்பு தொடர்பான கொள்கையில தலைவர் திருமாவை அழைச்சுக்கிறாரா? ஆர்எஸ்எஸ் காரங்க கூட ஒரு கட் அவுட் வச்சது இல்ல, காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட ஒரு கட் அவுட் வச்சது இல்ல. அந்த ராஜாஜிக்கு ஒரு கட் அவுட். ராஜாஜி காம்ப்ரமைஸ் இருக்கிற எந்த விமர்சனத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. கூட்டணி கட்சியினர் தானே மேடையில் இருக்காங்க, அது கூட்டணி அரசியல் மாதிரி தானே தெரியுது. பால பிரஜாபதி அடிகளார் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? அப்ப அதுல ஒரு குழப்பம் இருக்கா? இல்ல அவ்வாறு நடக்கிறது. திமுக ஆட்சியில் இருக்காங்க, நேரடியா நீங்க திமுக கிட்ட கோரிக்கை வைங்க. மாநில அரசுக்கு இங்க மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது, அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்ல. அதே சமயத்தில் இந்திய அரசு நம்முடைய அரசு தானே. எது குற்ற உணர்வு? அக்கா தமிழிசை தெளிவுபடுத்தணும். என்ன குற்ற உணர்வு? சிறுத்தை இப்பொழுது சிறுத்து விட்டது அப்படின்னு சொல்றது மிக மலினமான அரசியல். அதற்காக அக்கா தமிழிசை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். பிராண்டில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு, பீர்ல எவ்வளவு இருக்குன்றத பத்திலாம் பேசுறாரு. இப்போ அதை குறித்தும் ஒரு பிஜேபி பிரமுகர் பேசியிருக்காரு. அவர் என்ன பார்ல ஏதாவது வேலை செஞ்சாரா அப்படின்னு சில விமர்சனங்களுக்கு நமக்கு பதில் சொல்லலாம். அவர் உங்க தலைவர் கூடவே இருக்காரு, அவர் கையசைக்கும் போது அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதை பார்த்துலாம் நீங்க புறமப்படுறதா சொல்றாங்களே. ஒரு 35 ஆண்டு காலம் ஒரு எரிகிற நெருப்பாற்றில் நீந்தி இந்த இடத்துக்கு வந்தது. வருகிறவங்க வந்து அணைக்கிறாங்களா இல்ல ஏதாவது எண்ணெய் ஊத்துறாங்களா? தலைவர் திருமா அவர்களால் தான் இந்த கட்சி வழிநடத்தப்படுகிறது. ஆனா அவரே வந்து அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொல்ல வச்சிட்டீங்களே சார். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு குறித்து அதற்கு முன்பாகவே சில சர்ச்சைகள், சலசலப்புகள்லாம் எழுந்தது. அதன் பிறகு மாநாடு நடந்தது. மாநாடு வந்து முழு வெற்றி அப்படின்னு திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. மாநாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கிற, விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு துணைநிலை அமைப்பு ஒருங்கிணைக்கிற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று நாங்கள் கருதுவது அப்படிங்கிறது என்னன்னாக்கா, முதல்ல ஒரு கட்சிக்குள்ளார அந்த கருத்து வலிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக மாறணும். அதுக்கு பிறகு அது ஒட்டுமொத்த பொது சமூகத்தின் கருத்தாக மாறணும். அப்போ ஒரு பொது சமூகத்தில் ஒரு கருத்துருவாக்க தேவை இருக்கிறது அப்படின்னு தலைவர் திருமா அதை உணர்ந்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து மது மற்றும் போதை அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் நுகரப்படுகிற மிக மிக ஒரு சீரழிந்த நிலை இன்னைக்கு சமூகத்தில் காணப்படுது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மது அருந்துவது அப்படிங்கிறது ஒரு அவமானம், ஒரு தப்பு. அது ஒருவேளை ரொம்ப வயசில் மூத்தவர்களாக இருந்தால் கூட இலைமறைவு காய்மறைவா அவங்க மது அருந்தி வந்துட்டு பொது இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு கூட அவங்க நாணுகிற ஒரு நிலை இருந்தது. பொது சமூகம் அதை வந்து ஒரு குற்றமாக கருதியது. நான் வந்து கடந்த 20-25 ஆண்டுகளில் அது ஒரு பொது சமூகத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு வடிவமாக மாறியதனுடைய விளைவு, எந்த இடத்துல பார்த்தாலும் பொது இடங்களில் அப்படின்னு வந்து எல்லாரும் மது அருந்தக்கூடிய சூழ்நிலை, வயது வரம்பை தாண்டி சின்ன பிள்ளைகள் கூட அதில் பாதிக்கப்படுகிற நிலை. ஆகவே ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்ததால் இந்த மாநாட்டை வலுவாக நடத்தியிருக்கிறோம். ஆகவே ஒரு பொது கருத்து உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த ஊடகங்களும் தமிழ் சமூகமும் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு குறித்து உரையாட தொடங்கி இருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இதுல ஒரு அரசியல் நலனை விசிக்க எதிர்பார்க்குறாங்களா? அதாவது இப்போ வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எதிர்கட்சியா இருந்த போது கூட இந்த மாதிரி ஒரு மாநாட்டை அவங்க நடத்தல. இப்போ கூட்டணி கட்சியா இருக்கும்போது ஒரு மாநாட்டு நடத்துறாங்க. அது ஜனநாயகத்தன்மைக்கு உட்பட்டது தான். ஆனாலும் அதுல விமர்சனங்கள் இருக்குல்ல. தேர்தல் அரசியலில் நிற்கிற ஒரு கட்சி எந்த செயல்பாட்டை எடுத்தாலும் அதை வந்து ஒரு தேர்தல் அரசியலோட பிணைத்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பார்வை தான். ஆனால் எல்லாவற்றிலும் எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்.
நாங்கள் செய்கிற எல்லா பணிகளையும் ஒரு தேர்தல் அரசியலோடு இணைத்து பிணைத்து பார்க்கிற ஒரு பார்வை உருவாகலாம். இந்த ஆனால் மாநாடு வந்து எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கிறதா என்பதுதான் எங்க அடிப்படையான கேள்வி. நீண்ட காலமாகவே மது போதையை எதிர்த்து பல்வேறு விதமான இயக்கங்களை, பணிகளை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கு. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் எந்த பணிகளை செஞ்சாலும் அது வந்து ஊடகத்தினுடைய மைய வெளிச்சத்துக்கு வரதே இல்ல. அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசல அப்படின்னு பொருள் கொள்றது இருக்குல்ல, அது ரொம்ப தவறானது. நீண்ட காலமா ஊடக வெளிச்சத்துல இருந்து வந்து நாங்க வந்து ஒரு மறுதலிக்கப்பட்ட ஒரு சூழல்ல நாங்க நடத்திய பல்வேறு விதமான போராட்டங்கள் தமிழ்நாட்டுல உறுதியா ஒண்ண சொல்ல சொல்ல விரும்புறேன். எல்லாரும் மதுவுக்கு எதிரா போராடியிருப்பாங்க. ஆனா, நீங்க மது விலக்கை நடைமுறைப்படுத்தினா உடனடியா என்ன நடக்கும்னா, கள்ளச்சாராயம் பெருகும். அந்த கள்ளச்சாராய கும்பலை எதிர்த்து எந்த இயக்கங்களும், எந்த அரசியல் இயக்கங்களும் பெரும்பாலும் போராட்டம் நடத்த மாட்டாங்க. நடத்துனதா வரலாறு இல்ல. ஆனா, கள்ளச்சாராய வியாபாரிகளை எதிர்த்து தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்திய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது. அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க வந்து கள்ளச்சாராயத்தை யார் காய்ச்ச முடியும்னா, யாருக்கு சாதி பெரும்பான்மையும், சாதி பின்புலமும் இருக்கிறதோ, அவர்கள் தான் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விட்டுட்டு, போலீஸால உள்ள வர முடியாது, தாசில்தாரால, வருவாய்த்துறை அதிகாரிகளால உள்ள வர முடியாது என்கிற அளவுல, யாரால வந்து ஒரு வலைப்பின்னலை உருவாக்க முடியுமோ, அவங்க தான். அப்ப இயல்பாகவே இடைநிலை ஆதிக்க சாதிகள் தான் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்துல பெரும்பகுதியா இருந்தாங்க. அந்த சாதிகளிலிருந்து உருவான தலைவர்கள் அத வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அது மாரி உருவாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, நேரடியா பாதிக்கப்படுகிற இடத்துல நாங்க இருந்தோம். அதனால கள்ளச்சாராயத்தை எதிர்த்தும் போராடி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அரசு நடத்துகிற மதுக்கடைகளை எதிர்த்தும் போராடுறோம். அதைவிட மிக முக்கியமானது, இந்த போதை சீரழிவுக்கு பின்னாடி இருக்கிற போதைப் பொருள் கஞ்சா, அபின், ஹெராயின் பல்வேறு வகையா வந்திருக்கக்கூடிய அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா அரசியல் இருக்கு. மாஃபியா பொருளாதார அரசியல் இருக்கு. அதை எதிர்த்தும் போராடுகிறோம். இல்ல மக்கள் நல கூட்டணியில நீங்க இருந்தப்ப, அப்பவே இந்த டாஸ்மாக் எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்ப கூட ஒரு மாநாடு நடத்தல. மரியாதைக்குரிய ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்தை நாம் அறிவோம். இல்ல அந்த தொடர்ந்து கருத்துருவாக்கத்தை மாநாட்டின் மூலமா சொல்ல விரும்புறீங்கல்ல. ஆமா. அப்ப இன்றைய தேவைன்றது அதுக்குள்ள ஒரு அரசியல் பின்னணி இருக்கான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மரக்காணத்துல ஒரு மிக மோசமான மரணம் நடக்குது. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில 70 பேருக்கு மேல உயிர் பலியாகிற ஒரு பெரும் துயரம் நிகழுது. ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனா, அது ஒரு புரட்சியா வெடிக்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது. நீங்க விடுதலை போராட்டத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, விடுதலைக்கான தாகமும், வேட்கையும், போராட்டமும் நீண்ட காலமா நடக்குது. ஆனா வந்து கப்பற்படை எழுச்சி அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா அமையுது அப்படின்னு இல்ல வரலாற்றில் அந்த சொல்லப்படுவதை ட்ரிகர் போல பாயிண்ட் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரா தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து மாநில அரசு கிட்ட தான் இருக்கணும். நீங்க ஒன்றிய அளவுல வந்து இந்திய அளவுல இந்த மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அதுல ஒரு குழப்பம் இருக்கா? இல்ல அவ்வாறு நடக்கிறது திமுக அவ்வாறு அவ்வாறு திமுக ஆட்சியில் இருக்காங்க. நேரடியா நீங்க திமுக கிட்ட கோரிக்கை வைங்க. இல்ல அவ்வாறு கேட்கிறவர்களுடைய மனதில் தான் குழப்பம் இருக்கு. எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. நல்லா எண்ணி பாருங்க. என்னுடைய இல்லத்திலிருந்து, நான் வசிக்கிற என்னுடைய இல்லத்திலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் புதுச்சேரி எல்லை இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரி எல்லையை ஒட்டிய பல கிராமங்களில், பல முக்கிய போக்குவரத்து சந்திப்புகளில் புதுச்சேரியை சார்ந்தவர்கள் இலவசமாக ஆட்டோ வந்து இங்கே வந்து நடத்துகிறாங்க. ஆட்டோ வந்து இலவசமாக இங்கே அனுப்புகிறாங்க. அந்த ஆட்டோவில் ஏறினாக்கா எந்த கட்டணமும் கிடையாது. நேராக நீங்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மதுக்கடைக்கு போகலாம். மது வருந்தின பிறகு அவங்களே கொண்டு வந்து கட்டணம் இல்லாமல் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. ஆட்டோவுக்கு கட்டணம் கிடையாது, மதுவுக்கு கட்டணம் இருக்குது. இப்போ இந்த நிலை இருக்குது. அப்போ புதுச்சேரியில் 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் மது வந்து தாராளமாக இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அதை நம்ம தடை செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா சொன்னீங்க. மது மற்றும் போதைப் பொருள். ஆமாம். இப்போ வந்து பள்ளி மாணவர்கள் கிட்ட கூட போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுக்கு மாநில அரசோட சட்டம் ஒழுங்கு தான் நீங்க கேள்வி எழுப்பணும். நல்ல ரொம்ப மிக சரியான கேள்வி. மாநில அரசு இது தொடர்பாக எந்த பணியுமே செய்யலையா அப்படின்னா, நிச்சயமா தொடர்ந்து மாநில அரசு சில பணிகளை செய்கிறார்கள். ஆனால் அது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். அதனுடைய விளைவு தான் கடந்த ஆண்டு முதல்வர் கூட வந்து அவருடைய தலைமையில் வந்து ஒரு போதை விழிப்புணர்வு
இயக்கத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் பங்கெடுத்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அரசு சில முயற்சிகள் எடுக்குது. இப்போ இந்த போதை அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் சர்வதேச மாஃபியா கும்பலால் பல்வேறு துறைமுகங்களிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு உள்ளர கொண்டு வந்து திணிக்கப்படுது. அந்த துறைமுகங்களில் பெரும்பாலானவை அதானி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகமாக இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் 3000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கிடைத்தது, ஏன் விசாரணை நடத்தவில்லைன்னு மரியாதைக்குரிய எழுச்சி தமிழன் திருமா வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். பலரும் இதை கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ இந்த போதை அரசியலே ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய துறைமுகங்களை வந்து போதைப் பொருள் உள்ளே வருவதற்கான கடத்தி கொண்டு வருவதற்கான புள்ளிகளாக இருக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த இந்திய அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது ஒன்றிய அரசு மட்டுமே கவனம் செலுத்தணும், தமிழக அரசு மட்டுமே கவனம் செலுத்தணும் என்பதல்ல பொருள். தமிழக அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த முழு மதுவிலக்கு வெறும் வெற்று காகித நடைமுறையாக இல்லாம உண்மையிலே செயல் வடிவமிக்க நடைமுறையா மாறும். மதுவிலக்கை மாநில அரசு கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொண்டு வர முடியல மாநில அரசு? இல்லை, கொண்டு வர முடியுமா என்கிற கேள்விக்கு வரலாற்றில் அப்படி ஒரு கேள்வி வரலாற்றில் இல்லவே இல்லை. நீங்க எது மாநில அரசுக்கு உட்பட்டது தானே அது. இருக்கிற பிரச்சனைகளை பேசுவதல்ல நம்முடைய கடமை. இல்ல சார், அதை மாற்றுவதுதான் நீங்க மாநில அரசால முடியும். அந்த மாநாட்டுல ஒரு வீடியோ போடுறீங்க, பீகார்ல சாத்தியம்னா தமிழ்நாட்டிலயும் சாத்தியம்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கவங்க கிட்ட நேரடியா அதை சொல்றதுல என்ன தயக்கம்னு கேட்குறேன். மிக நேரடியாக மாநில அரசே டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, அதுக்கு வந்து கால அட்டவணையை சொல்லு, படிப்படியா மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஆனா ஒன்றிய அரசு இந்திய அளவில் இதை கொண்டு வரணும்னு சேர்த்து சொல்றீங்கல்ல, அப்ப யாரை எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க? ரொம்ப தெளிவா கேள்வி கேட்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப யார் இதுல கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியவர்களோ எல்லாரையும் நோக்கி இந்த கேள்விகள் வைக்கப்படுது. நீங்க எண்ணி பாருங்க. இப்ப இந்த கேள்வி வைக்கிறீங்கல்ல, ஏன் ஒன்றிய அரசை பார்த்து கேட்குறீங்கன்னு. ஒன்றிய அரசை பார்த்து கேட்காம தமிழக அரசை பார்த்து மட்டுமே கேள்வி கேட்டா இந்த கேள்வி வராதா? தமிழக அரசு வந்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினா இந்திய அளவில் வந்து நடைமுறைப்படுத்தப்படாத போது இங்க வந்து அது எப்படி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குல்ல? அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு, கொண்டு வர முடியும்ல. யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு. மாநில அரசுக்கு இங்க மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த லிக்கர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். இது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இல்லை. இது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. ஆனால் நாம் அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் அண்டை மாநிலங்களிலிருந்து உள்ளே வருவதை எவ்வாறு தடுப்பது? இப்போ அண்டை மாநிலங்கள் எல்லாம் எரிந்து கொண்டே இருக்கும், நடுவில் ஒரு பகுதியை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தேவை. அதே சமயத்தில் இந்திய அரசு நம்முடைய அரசு தானே, இந்திய அரசு நம்முடைய அரசு தானே, நாம தானே வாக்களித்து இந்திய அரசையும் தேர்வு செய்கிறோம். எந்த காரணத்தை அரசை வாக்களித்து தேர்வு செய்கிறோமோ அந்த அரசிடம் கோரிக்கை வைப்பது தேவையா இல்லையா? இப்போ தமிழகத்தில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படணும். அந்த மதுவிலக்கு செயல்திறன் கொண்ட மதுவிலக்காக அமைய வேண்டும், முழுமையான மதுவிலக்காக அமைய வேண்டும்னா நிச்சயமா ஒரு அகில இந்திய அளவிலான மதுவிலக்கு கொள்கை உருவாக்கப்பட்டால் மட்டும்தான். இல்லைனாக்கா என்ன, இந்த 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 சந்தை அண்டை மாநிலங்களால் பகிர்ந்து கொள்ளப்படும். அந்த மாநாட்டில் தொல் திருமாவளவன் சொன்ன மாதிரி முதல் முறையாக காந்திக்கு ஒரு கட் அவுட்டும் ராஜாஜிக்கு ஒரு கட் அவுட்டும் வச்சிருக்கிறீங்க. காந்தி வந்து செக்குலரிசம் பேசினாரு, அதில் அவர்கிட்ட நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு உடன்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ராஜாஜி வச்சது அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனமாகவும் மாறி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் விமர்சிப்பதற்கு எதுவுமே இல்லை. நாம் நடத்துறது மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. மது மற்றும் போதை ஒழிப்பு அப்படிங்கிற கொள்கையில் உடன்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, பல தலைவர்கள் இருக்காங்க. எல்லாருடைய கட் அவுட்டையும் அங்கே வைக்கல. அதில் ஒரு சிலர், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ஒரு சில மிக முக்கியமான ஆளுமைகளை அடையாளப்படுத்தியிருக்கோம். அடையாளப்படுத்தப்படாத ஆளுமைகள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இவர்களை இந்த களத்தில் அடையாளப்படுத்தியதால் இவர்களின் எல்லா கருத்தியலையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள் அல்ல. அது தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது ஒன்றை சொல்றேன், மாநாடு வந்து கொள்கை அடிப்படையில் நடக்கிற மாநாடு, அரசியல் கூட்டணி அரசியல்லாம் இதுல இல்லை அப்படின்னு உங்க தலைவர் தெளிவா பேசுறாருல்ல. அப்ப கொள்கை அடிப்படையில ஒருத்தர் நீங்க அடையாளப்படுத்துறீங்கன்னா உங்க கட்சிக்காரங்களுக்கு, அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து புரட்சியாளர் அம்பேத்கரா அண்ணல் காந்தியடிகளா இந்த 2 பேருக்கு இடையிலான முரண் என்று வருகிற போது புரட்சியாளர் அம்பேத்கரின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். காந்தியா கோட்சேவா அப்படின்னு வரும்போது நம்ம யார் பக்கம் நிற்க முடியும்? காந்தியின் பக்கம் தான் நிற்க முடியும்.
கோட்சேவுக்கும் மதுவிலக்கு கொள்கையில உடன்பாடு உண்டு. கோட்சே பின்பற்றிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மதுவிலக்கு கொள்கையில உடன்பாடு உண்டு. ஆனா நிச்சயமா உண்டு. ஆர்எஸ்எஸ் மது வேணும்லாம் சொல்ற இயக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மிக மூர்க்கமாக மதுவை எதிர்க்கக்கூடிய, போதையை எதிர்க்கக்கூடிய ஒரு அந்த மது போதைக்கு மாறாக மத போதையை அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்ப அரசமைப்பு சாசனத்தின் அடித்தளத்திற்கே எதிரான கருத்தியலை கொண்டவர்களோடு சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் மதச்சார்பின்மையை தனது கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற காந்தி மதுவிலக்கையும் மிக உறுதியான கொள்கையாக முன்னிறுத்தியதால் காந்தியை ஒரு மதுவிலக்கு போதை ஒழிப்புக்கான ஒரு குறியீடாக முன்வைக்க விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டோம். அதை செஞ்சிருக்கிறோம். அவ்வளவுதான். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி இருக்கிற எந்த விமர்சனத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அது மூர்க்கமாக எதிர்க்கப்பட்டது. அது எதிர்க்கப்படுவதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கிறது. இன்னைக்கு அதே குலக்கல்வி திட்டம் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால இன்னைக்கு பாஜகவால் கொண்டு வரப்படுது. ராஜாஜி தொடங்கி வைத்தது தான் அது. அதை இன்னும் மூர்க்கமாக விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்று எதிர்க்கிறோம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ராஜாஜி இந்தியாவிலேயே முதல் முறையாக தனக்கு கிடைத்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக அவர் மதுவிலக்கை ஒரு அரசு கொள்கையாக, அரசு சட்டமாக நடைமுறைப்படுத்தினார். இல்லை, மது போதை விட மத போதை, ஜாதி போதை தான் கொடியதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி, 2000 பள்ளிக்கூடங்கள்ல நிதி இல்லை அப்படின்னு சொல்லி மூடிய ராஜாஜி, அவரை உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களா? இல்லை, ராஜாஜி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலோடு இணைந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் அல்ல. அந்த வகையில் பாஜக போன்ற அமைப்புகளுடைய இதோட நேரடியாக உடன்பாடு கொண்டவர். ஆர்எஸ்எஸ் காரங்க கூட ஒரு கட் அவுட் வச்சது இல்ல, காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட ஒரு கட் அவுட் வச்சது இல்ல, அந்த ராஜாஜிக்கு ஒரு கட் அவுட் வீசி இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுவிலக்கை தனது கையில் இருந்த அதிகாரத்தை கொண்டு நடைமுறைப்படுத்தியவர். அவர் மாத்திரமல்ல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் முதல்வராக இருக்கிற போது தமிழ்நாடு முழுமைக்கும் மதுவிலக்கை அவர் தான் கொண்டு வந்தார். அவருக்கு கட் அவுட் வச்சிங்களா? இல்லை, அதான் இங்கே அப்படின்னா மதுவிலக்குக்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து வந்தார் அண்ணன் வைகோ. அவருக்கு ஏன் கட் அவுட் வைக்கல? சசி பெருமாள் தன்னுடைய உயிரியே கொடுத்தாரு, அவருக்கு ஏன் கட் அவுட் வைக்கல? இல்லை, அவங்க கட்சி பிரதிநிதி உங்க கூட்டத்தில் பேசுறாங்கல்ல. தந்தை பெரியாருடைய துணைவியாரும் அவருடைய தங்கையும் மதுவிலக்குக்காக போராடி சிறைப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. ஏன் அவங்களுக்காக கட் அவுட் வைக்கல? இப்போ ஒட்டுமொத்தமாக மது போதைக்கு எதிராக போராடிய அனைவரையும் காட்சிப்படுத்துவது என்கிற அந்த முயற்சியில் நாம் ஈடுபடல. ராஜாஜி ஐகான நீங்க கொண்டு வரல. ராஜாஜியா இதுல அவரை ஒரு மையப்புள்ளியாக கொண்டு வரவில்லை. மதுவிலக்கு தொடர்பான ஒரு அரசியல் காட்சிப்படுத்தப்படுகிற போது இந்தியாவில் முதல் முறையாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை ஒரு சட்டமாக கொண்டு வந்த முதல் முயற்சியை எடுத்தவர் ராஜாஜி. அந்த ஒரு கொள்கையை மட்டும் நீங்க ஆதரிக்கிறீங்க? அந்த ஒரு புள்ளியில் உடன்படுகிறோம். பாமக 30-40 ஆண்டுகளா மதுவிலக்கு கொள்கையை பேசுறாங்க. அவங்கள நீங்க கூட்டத்துக்கு கூட அழைக்கல. அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பலரும் அது தொடர்பாக ஏராளமா பேசியிருக்கிறாங்க. இல்ல, நீங்க அழைச்சிங்களா பாமகவை? மருத்துவர் ஐயா நீண்ட காலமா மது ஒழிப்பு குறித்து பேசி வருகிறார். அவருடைய அந்த பணிகளில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. அவர் குறித்து தமிழகத்தில் ஒரு பெரிய அவர்ஷன் இருந்த காலகட்டத்தில் அவரை குறித்த மிக நேர்மறையான உரையாடலை முன்னெடுத்த கட்சி, முன்னெடுத்த தலைவர் அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவருக்கு அம்பேத்கர் விருது நாங்கள் கொடுத்தோம், குடிதாங்கி என்று சொன்னோம். இன்னைக்கு அடிப்படையில் அவரை நாங்கள் அழைத்தால் அவர் வந்துடுவாரா? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், 20 ஆண்டு காலம் மது ஒழிப்பு பற்றி பேசின ஐயா மருத்துவர் ஐயா எந்த மேடையிலாவது இந்த மது ஒழிப்பு தொடர்பான கொள்கையில தலைவர் திருமாவை அழைச்சிருக்கிறாரா? அவர்கிட்ட போய் யாராவது கேட்டிருக்கிறாங்களா? அழைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் அழைக்காமல. எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இன்று இந்தியாவின் மிகப்பெரிய பேரபாயம் மதச்சார்பின்மைக்கு எதிரான மதவாத பாசிசம். அதுல யாராவது சமரசமானவங்கன்னா அவர்களோடு ஒரு மேடையை எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே பாஜக பாமக கைகோர்க்கிற ஒரு கொள்கையில ராஜாஜி கூட உடன்படுறோம்னு சொல்றவங்க, மது ஒழிப்புங்கிற ஒரு கொள்கையில ராமதாஸ் கூட உடன்படலாமே. ராஜாஜியும் ராமதாஸ் ஐயாவையும் இல்ல அப்படி சொல்ல வரல. மறைந்த தலைவர்கள்ல ஒரு சிலரை இந்தியாவிலேயே முதல் முறையாக இவர் மதுவிலக்கை கொண்டு வந்தார், மதுவிலக்கை அரசால் நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை ஊட்டினார் என்கிற அடையாளத்திற்காக ராஜாயை முன்னிறுத்திருக்கிறோமே தவிர
வேற அவருடைய அனைத்து பிற கொள்கைகளோடு சமரசமாகல. இதுல நடப்பு அரசியல்ல மருத்துவர் ராமதாஸோடு இணைந்து எங்களால் பயணப்பட முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டு தளத்திலிருந்து விலகி பாஜக மதச்சார்பின்களோடு அவங்க தங்களை பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான வெறுப்பு அரசியலை அவர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். ஆகவே அவர்கள் செய்கிற மதுவுக்கு எதிரான அவர்களது பணிகளை பாராட்டுகிறோம், அங்கீகரிக்கிறோம். ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாத அரசியல் சூழல் இருக்கிறது. இல்ல ராஜாஜிக்கு கட் அவுட்டு, டாக்டர் ராமதாஸுக்கு கெட் அவுட்டான்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இது ரொம்ப மலினமான ஒரு அரசியல் முழக்கம் ஃபெலிக்ஸ். அவரை கெட் அவுட்னு யாரும் சொல்லவே இல்லை. இன்னமும் நான் தலைவர் திருமா பேசிய உரைகள் எல்லாம் இன்னமும் இணையதளங்கள் அப்படியே தானே இருக்கும். அதை ஏதாவது மாற்றிட முடியுமா? ஐயா ராமதாஸுக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தோம், அதை திரும்ப பெற்றுக்கொண்டோமா என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இடைநிலை சாதிகளில் புரட்சியாளர் அம்பேத்கரை தன்னுடைய கொள்கை ஆசானில் ஒருவராக அதிகாரபூர்வமாக பிரகடனப்படுத்தியவர் அவர் தான். அவர் அளவுக்கு மனசாட்சிப்படி இயங்கிய ஒரு தலைவர் வேறு யாருமே கிடையாது. மருத்துவர் ராமதாஸ் கேள்வி வருது. இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் பதவிக்கு வரமாட்டார்கள் என்கிற கொள்கையிலிருந்து மருத்துவர் ஐயா பிழன்றாரோ தடம் மாறினாரோ, அதுக்கு பிறகு அதிகாரத்திற்காக பாஜகவோடு நடைமுறை சமரசம் மாத்திரமல்ல கொள்கை சமரசத்தையும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு பாமக தள்ளப்பட்டது. அதனுடைய விளைவுகளை அவர்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மேடையில் திரு தொல் திருமாவளவன் பேசும்போது டாக்டர் தமிழிசையை குறித்து ஒரு கருத்து சொன்னார். அவங்க குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது பாஜகவினர் கூட இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் தலைவர் அவங்க அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு. மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் மீது தலைவர் திருமாவுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலான மரியாதை இருக்கிறது. அவர்களுடைய கருத்தியலின் அடிப்படையில் அல்ல, அவங்களுடைய குடும்ப ஒரு பின்னணி, அவங்களுடைய ஒரு கண்ணியமான அணுகுமுறை, இவைகளின் மீது ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் பாஜகவில் போய் சேர்ந்தா இருக்கிற எல்லா கண்ணியத்தையும் இழந்துட்டு தான் பொதுவெளியில் பேச முடியும் என்கிற ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறதோ என்னவோ தெரியல. மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்டோபர் 2ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளுடைய திருவுருவ சிலைக்கு ஆளுநர் அந்த அடையாறு வளாகத்தில் அண்ணன் திருமா மாலை அணிவிக்காமல் போயிட்டாரு. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி தொடங்குகிறவர் அது உண்மையா பொய்யா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கணும். ஆனால் உண்மையோ பொய்யோ தெரியாதுன்னு தொடங்கிட்டு ஏன் காந்தி சிலைக்கு அவர் மாலை போடலன்னா, மதுவிலக்கு கொள்கையில் காந்திக்கு இருந்த உறுதிப்பாடு தெரியும், அந்த கொள்கையோடு நமக்கு சரிப்பட்டு வராது என்கிற ஒரு குற்ற உணர்வு தான். எது குற்ற உணர்வு? அக்கா தமிழிசை தெளிவுபடுத்தணும். என்ன குற்ற உணர்வு? மதுவிலக்கு மாநாட்டை நடத்த போகிறோம், அப்போ ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு குற்ற உணர்வு வந்திருக்குனாக்கா எதை அவங்க குறிப்பிடுறாங்க? அப்போ மதுவுக்கு போதைக்கு அடிமையாகி இருக்கிற ஒருவர் தான் குற்ற உணர்வை அடைய முடியும். அந்த வகையில் சொல்றாங்க. இல்ல ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையிலான அவங்க அதுல 2-3 விஷயங்களை சொல்றாங்க பொலிட்டிக்கலா. அது ரொம்ப ஃபேக்சுவல் எரர், ரொம்ப தப்பான ஒரு தகவல். ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவங்க இந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட போதே மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மகளிர் விடுதலை இயக்கத்தால் நடத்தப்படும் தான் தலைவர் சொன்னாங்க. முதல் நாளே அது அறிவிக்கப்படுகிற போதே இது மகளிர் மாநாடாக தான் நடத்தப்படும்னு சொன்னாங்க. அது அப்படிதான் நீண்ட ஏதோ மது ஒழிப்பு மாநாடு நடத்தினதாகவும், அதுக்கு பிறகு முதல்வரை சந்தித்த பிறகு அது மகளிர் மாநாடாக சிறுத்து விட்டதாகவும், இப்பொழுது சிறுத்து விட்டது அப்படின்னு சொல்றது மிக மலினமான அரசியல். அது அருவருப்பான அரசியல். அதை பற்றிலாம் நாங்கள் ஒன்றும் கமெண்ட் சொல்ல விரும்பலை, அது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிற தலைவர் திருமாவளவன் அண்ணல் காந்தியடிகளுக்கு மாலை அணிவிக்க மறுக்கிறார்னா அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டுருச்சு என்று சொல்வதன் மூலம் மிக அருவருப்பான முறையில் தலைவர் திருமாவின் தனிப்பட்ட பண்பின் மீது, அவருடைய ஒழுக்கத்தின் மீது அவர் ஒரு மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அதற்காக அக்கா தமிழிசை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இது அக்கா தமிழிசையுடைய அவர் வகித்த பதவிக்கு அழகல்ல. அந்த மாநாட்டில் திரு தொல் திருமாவளவன் பிராண்டில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்கு, பீர்ல எவ்வளோ இருக்குன்றத பற்றிலாம் பேசுகிறாரு. இப்போ அதை குறித்தும் ஒரு பிஜேபி பிரமுகர் பேசியிருக்காரு. அவர் என்ன பார்ல ஏதாவது வேலை செஞ்சாரா அப்படின்னு. அது
பாரில் வேலை செஞ்சாதான் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்கிற அளவில் அவங்களுடைய அறியாமை இருக்கிறது. அதனால் அந்த அறியாமைக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. தலைவர் திருமா அவர்கள் ஏற்கனவே தடயவியல் துறையில் அறிவியலாளர் சயின்டிஸ்டாக அங்கே பணியாற்றினார். நான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றினேன். தோழர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வங்கியில் பணியாற்றினார், சிண்டிகேட் வங்கியில் பணியாற்றினார். நாங்களாம் அரசு பணியிலிருந்து வெளியே வந்தோம். இப்போ என்கிட்ட பொறியியல் தொடர்பான ஒரு விஷயத்தை பேசுவது அப்படின்னு சொன்னால் நான் அதில் எனக்கு இருக்கிற சப்ஜெக்ட் நாலேஜையும் சேர்த்து சொல்வது என்பது இயல்பு. அதை போலவே தடயவியல் துறையில் தலைவர் திருமா பணியாற்றிய காரணத்தினாலே இந்த மாதிரியான பல்வேறு இடங்களிலிருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட மது மற்றும் போதைப் பொருட்களை ஆய்வு செய்கிற களத்தில் நான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விவரங்களையும் ஒரு அகாடமிக் பின்னணியிலிருந்து அவர் வெளிப்படுத்தினார். அதற்கு அவர் தடயவியல் துறையில் ஒரு அறிவியலாளராக பணியாற்றினார் என்பதுதான் காரணம். அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர், அவர் சட்டம் பயின்றவர். ஆகவே அந்த தளத்தில் அவருக்கு இருக்கிற அறிவியலை எளிய மக்களோடு ஒரு பகிர்ந்து கொண்டார். உங்கள் கட்சியில் புதிதாக வந்திருப்பவர் ஆதவ் அர்ஜுன், உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். அவருடைய வருகை ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு, இல்லை ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அப்படிதான் செய்திகள்லாம் வருது. மாநாட்டில் கூட அவர் உங்கள் தலைவர் கூடவே இருக்கார், அவர் கையசைக்கும் போது அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதை பார்த்துலாம் நீங்கள் பொறாமப்படுறதா சொல்கிறாங்களே. ஒரு 35 ஆண்டு காலம் எங்களுடைய இளமையை தொலைத்து தலைவரோடு இணைந்து பல்வேறு விதமான ரணங்களையும் காயங்களையும் கடந்து ஒரு எரிகிற நெருப்பாற்றில் நீந்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது தலித் அரசியல் என்பது அதிகாரத்தையோ பெருமையோ பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு களம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளணும். அதே மாநாட்டு மேடையில் நான் சொன்னேன், மற்ற கட்சிகளில் போய் சேருவது என்று சொன்னால் அது திருமண வீட்டில் விருந்துண்ணுவதற்கு இணையானது, ஒப்பானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா எரிந்து கொண்டிருக்கிற ஒரு குடிசையை அணைப்பதற்காக ஓடி வருவதை போன்றது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைவது என்பது அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஆகவே எரிந்து கொண்டிருக்கிற வீட்டை அணைப்பதற்கு யார் வந்தாலும் அது எங்களுடைய சுமையை குறைக்குமே தவிர அவர்களை போட்டியாளர்களாக எப்படி கருத முடியும்? வருகிறவங்க அணைக்கிறாங்களா இல்லை ஏதாவது எண்ணெய் ஊற்றுறாங்களா? இல்லை, நான் ஒரு தனிநபரை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்ல, எங்கள் கட்சியில் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் மிக நீண்ட காலமாக அதற்கான சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார். அவருக்கே ஒரு சொல்லியிருக்க கூடாதுன்ற ஒரு நெருக்கடி உங்க தலைவருக்கே வருது. அது முன்கூட்டியே நீங்க உணரலையா? இல்லை, இது ஒரு உட்கட்சி உரையாடல். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்கள் கட்சியில் மிக ஆழமான ஏராளமான முரண்பட்ட உரையாடல்கள் நீண்ட காலமாக நடந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சனாதனம்ங்கிற ஒரு சொல்லை இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிறோம். தலைவர் திருமா தான் தமிழ் சமூகத்தினுடைய பொதுவெளியில் அதை ஒரு அரசியல் கருத்தியலாக அதை முன்வைத்தார். அது யாரும் மறுக்க முடியாது. அது எந்த சொல்லை மாற்றியிருக்குதுன்னா, பார்ப்பனியம் என்கிற சொல்லை மாற்றியிருக்கு. ஏற்கனவே இங்கே திராவிட கழகம், திராவிட இயக்க அரசியலில் பார்ப்பனியம் என்கிற சொல் தான் புழக்கத்தில் இருந்துச்சு. சற்றேறக்குறைய 20 ஆண்டு காலம் கட்சிக்குள்ளே நடந்த பல்வேறு மட்டங்களில் நடந்த உரையாடலுடைய விளைவு தான் பார்ப்பனியம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியோடு இணைந்த ஒரு சாதியின் மீது வெறுப்பை திணிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. நாம் ஒரு கருத்தியலைத்தான் எதிர்க்க முடியுமே தவிர ஒரு சாதியை எதிர்ப்பது சரியானது அல்ல. பார்ப்பனியம்ங்கிறது அதானே, பார்ப்பனர்கள்னு சொன்னாதானே, பார்ப்பனர்கள்னு சொன்னா, ஆனா அது பார்ப்பனியம் என்பது பார்ப்பனர்கள் என்கிற சொல்லோட இணைத்து புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பிழை தொடர்ந்து நடக்குது. ஆகவே அது இன்னும் முழுமையாக வரணும்னா அது சனாதனம் என்கிறது. இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 20 ஆண்டு காலம் கட்சிக்குள்ளார பல்வேறு விதமான உரையாடல்கள் நிகழ்ந்திருக்கு. அப்படி இன்னைக்கு கட்சிக்குள்ளார மெச்சூர்டான லீடர்ஸ் பல முரண்பட்ட கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறோங்கிறத தலைவர் மட்டும்தான் கருத்தை சொல்றாரு. ஆனால் அந்த கூட்டணிக்கு முன்னாடி தலைவர் அத்தனை பேருடைய கருத்தையும் கேட்பார். ஒருவருடைய கருத்தை கூட அவர் தவிர்ப்பது கிடையாது. எவ்வளவு கடுமையாக தோழர்கள் பேசினாலும் அதை முழுமையாக உள்வாங்கி கடைசி தொண்டனும் அவனையும் சமாதானப்படுத்தாமல் எந்த கருத்தையும் தலைவர் வெளிப்படுத்தியது கிடையாது. அதனால தான் ஆக பெரும் ஒரு வரலாற்று பேராளுமையாக இன்று வரை தலைவர் திருமா வெளிப்படுகிறார். அதுபோல் ஒரு சில விஷயங்கள் அது மிக சரியான கருத்தாக இருந்தாலும் கூட, மிக நல்ல கருத்தாக இருந்தாலும் கூட,
எந்தெந்த கருத்துக்கள் கட்சிக்குள்ள பகிர்ந்து கொள்ளப்பட்டு பிறகு தலைவர் மூலமாக வெளிப்பட வேண்டிய கருத்துன்னு ஒன்று இருக்கு. எங்களை போன்ற அடுத்த நிலை தோழர்கள் மூலமா வெளிப்பட வேண்டிய கருத்துன்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு சில இது அது ஒன்றும் ஒரு பெரிய இடர்பாடு இல்லை. தோழர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய வருகை கட்சிக்கு ஒரு புதுரத்தம் பாய்ச்சக்கூடியதாக இருக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். ஒரு உள்ளே வருகிற போது அவருக்கு வந்து இந்த சூழல்கள் இருந்து ஒரு இன்னும் ஃப்ரெண்ட்லியாக இன்னும் தோழமையாக விவாதிப்பதற்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்பொழுது அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். எங்களோடு ஒரு இயல்பாக பேசி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு ஒரு 35 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வேறு கொண்ட தலைவர்கள் ஒருபோது அல்ல. இது மிக மிக மலினமான ஒரு பார்வை. இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது இருக்குல்ல, அதையே அவர் தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டணி அரசியல் இதெல்லாம் இத்தனை சர்ச்சைகளுக்கும் அவர் தான் பின்னணியா இருக்காரு அப்படின்றதான சொல்லப்படுது. நீங்க சில விமர்சனங்களுக்கு நமக்கு பதில் சொல்லலாம். எங்களை வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வரலாறு சொல்லுங்க பாருங்க. எவ்வளவோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். எவ்வளவோ கருத்தியல் முன்னெடுப்புகளை விடுதலை சிறுத்தைகள் தமிழ் சமூகத்துக்கு தந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த சர்ச்சை வரலையே. அதனால எங்களில் யார் எந்த கருத்தை சொன்னாலும் இறுதியாக தலைவர் திருமா அவர்களால் தான் இந்த கட்சி வழிநடத்தப்படுகிறது. ஜனநாயகபூர்வமாக எங்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிய தலைவராக அவர் இருக்கிறார். அதனால மது ஒழிப்பு மாநாடு என்பது புள்ளி தொடங்கி இதனுடைய இறுதி வரைக்கும், தொடக்க புள்ளியிலிருந்து நிறைவு வரைக்கும் 100 விழுக்காடு அது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர்கள் திருமா அவர்களால் வழிநடத்தப்பட்ட, முன்மொழியப்பட்ட, வெற்றிகரமாக அரங்கேற்றப்பட்ட ஒரு மாநாடு. ஆனா அவரே வந்து அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொல்ல வச்சிட்டீங்களே சார். இது வந்து ஒரு சாதாரண டெக்னிக்கல் எரர். இது பாருங்க, என்னன்னா நாங்கள் வந்து ரொம்ப பெய்டு அட்மினை வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணல. தலைவர் சில நேரங்கள் அப்போ டெல்லியில் இருந்தார். சீதாராம் யெச்சூரியுடைய மறைவை ஒட்டி டெல்லியில் இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு கம்யூனிகேஷன் எரர் வந்திருக்கு. அதை தலைவரே விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இதில் ஏதும் குழப்பம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மது ஒழிப்புல உறுதியா இருக்கிறீங்க, அதே நேரம் சனாதன ஒழிப்புலையும் உறுதியா இருக்கிறீங்க. தமிழ் சமூகத்தின் மீது அல்லது இந்திய சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மோசமான பண்பாட்டு யுத்தம் இந்த மதுவும் போதையும். இதை வந்து தனிநபர் ஒழுக்கத்தோடு நாம் இணைத்து பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மாஃபியா கும்பல் அரசியல் பொருளியல் வலிமையோட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு கொடுங்கரத்தோட அது வந்து இன்னைக்கு உள்ள நுழைய தொடங்கியிருக்கு. இது வந்து விடுதலைக்காக போராடுகிற பல்வேறு நாடுகளில் இதே நிலை உருவானது. கடந்த கால வரலாறு அது நினைவுபடுத்துது. இன்னைக்கு ஈழத்தில் வந்து போதை உள்ள திணிக்கப்படுகிறது என்கிற குரல்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கின்றன. ஆகவே இதை வந்து ஒரு தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க முடியாது. தமிழ் சமூகத்தின் மீது, இந்திய சமூகத்தின் மீது, இளைய தலைமுறை மீது திணிக்கப்படுகிற ஒரு பண்பாட்டு யுத்தம். ஆகவே அனைவரும் ஓரணியில் திரண்டு இந்த மது மற்றும் போதைக்கு எதிராக களத்தில் நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது. அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய கடமை என்பது இதில் ஒரு சிறிய பங்கு தான். ஊடகவியலாளர்களுக்கு பங்கு இருக்கிறது, ஆன்மீகவாதிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, கல்வியாளர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, பண்பாட்டு தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற செயல்பாட்டாளர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அனைவரும் ஓரணியில் திரண்டு இந்த மது போதையை விரட்டி அடிப்பது காலத்தின் தேவை. உங்கள் மூலமா அந்த தேவையை தமிழ் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ் சமூகத்திற்கு கூட்டணி கட்சியினர் தானே மேடையில் இருக்காங்க. அது கூட்டணி அரசியல் மாதிரி தானே தெரியுது. நீங்க மது ஒழிப்பு மாநாடே ஒட்டுமொத்த போராட்டம் முடிஞ்சதா அர்த்தம். இது ஒரு தொடக்க நிலை. பாலபிரஜாபதி அடிகளார் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? அப்படிலாம் இல்லையே. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் நம்ம பண்பாட்டு தலைவர்களை கூப்பிடுவோம். அதுக்கு அடுத்த கட்டமாக உங்களை போன்ற ஊடகவியலாளர் கூப்பிடுவோம். இது எல்லா வகையிலையும் நாமும் செய்வோம். நாங்கள் மட்டுமே செய்யணுங்கிற பொருள் அல்ல, எல்லோரும் சேர்ந்து செய்வோம். ஒரு போதையை ஒழிப்போம், புதிய பாதையை வகுப்போம். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஃபெலிக்ஸ். நன்றி.